Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல disappear மெசேஜை எப்படி enable பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல disappear மெசேஜை enable பண்றதுனால என்ன யூஸ்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருக்கிற பர்టిక్యులர் கான்டாக்ட்டுக்கு அல்லது குரூப்புக்கு இதை ஆக்டிவேட் பண்றதன் மூலமா நம்ம பண்ற சேட்டா இருந்தாலும் சரி சென்ட் பண்ற வீடியோ அண்ட் மெசேஜா இருந்தாலும் சரி அவங்க மொபைல்ல இருந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்க அந்த டைமுக்குள்ளாடி ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகிடும். இந்த டிஸப்பியர் மெசேஜை எனேபிள் பண்றதுனால நம்ம மொபைல்ல ரிசீவ் ஆகக்கூடிய நிறைய வீடியோஸ் அண்ட் மெசேஜை வந்து நம்ம டெலீட் பண்ண தேவையில்லை. நம்ம செட் பண்ண டைமுக்குள்ளாடி அதுவே ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆகிடும். இதை எப்படி எனேபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைலை வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணதும் இந்த பேஜ்ல யாருடைய மெசேஜ் டிஸப்பியர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கான்டாக்டை ஒன் டைம் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாப்ல இருக்கிற கான்டாக்ட் நேமை ஒரு வாட்டி கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி போனா டிஸப்பியரிங் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது ஆஃப்ல இருக்கு. அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் டைமர் கொடுத்துருப்பாங்க. 24 hours, 7 days, 90 daysன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டைமெல்லாம் நம்ம 24 hours செட் பண்ணோன்னா நம்ம அனுப்புகிற வீடியோவாக இருந்தாலும் சரி மெசேஜாக இருந்தாலும் சரி அவங்களோட மொபைலில் 24 hours வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். 24 hours முடிச்சதும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெலீட் ஆகிடும். இதில் டைமிங் எது வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த டைமரை வந்து ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். நான் இதில் 24 hours கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறமா பேக் போனீங்கன்னா டிஸப்பியரிங் மெசேஜில் 24 ஹவர்ஸ்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் போய் அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணி பார்த்தா டாப்பில் இருக்கிற கான்டாக்ட் நேம் பக்கத்தில் டைமர் சிம்பிள் இருக்கும். இதில் ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரும். நியூ மெசேஜ் வில் டிஸப்பியர் ஃப்ரம் திஸ் சேட் 24 hours ஆஃப்டர் தே வே சென்ட். அதாவது நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜாக இருந்தாலும் சரி ரிசீவ் ஆகிற மெசேஜ் அண்ட் வீடியோவாக இருந்தாலும் சரி அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணி வச்சுருக்க அந்த டைமில் வந்து டெலீட் ஆகிடும். நான் இதில் 24 hours வந்து செட் பண்ணுறதுனால நான் அனுப்புகிற மெசேஜ் வந்து 24 hours ஆனதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க மொபைல்லேருந்து டெலீட் ஆகிடும். நம்ம வந்து கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற யாருக்கு இந்த டிஸப்பியரிங் மெசேஜை எனேபிள் பண்ணி வச்சுருக்கோமோ அவங்களுக்கும் இந்த டைமர் சிம்பிளும் காணிக்கும், நோட்டிஃபிகேஷனும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸப்பியரிங் மெசேஜை எனேபிள் பண்ண முடியுமான்னு பார்த்தா அந்த குரூப்பில் நீங்கள் அட்மினாக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.